ஒருத்தர் ஊழியம் செய்யறாரு, ஆனா ரொம்ப ஒழுக்கக்கேடா இருக்கிறாரு. ஒரு பக்கம் பரிசுத்த ஊழியம், இன்னொரு பக்கம் அசுத்த வாழ்க்கை. இது ரெண்டும் ஒன்னா சேர முடியுமா? முடியாது. ஆனா மக்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க, நிறைய பேர் ஏற்றுக்கொள்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க வந்து ஒரு பர்சனல் லைஃபா பாருங்க, மினிஸ்ட்ரியா பாருங்கன்றாங்க. யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் a conflict of interest. ஏன்னா தேவன் அப்படி ரெண்டா பிரிச்சு பாக்குறது இல்ல. அப்பா உன் பர்சனல் லைஃப் நீ ஒரு ரூம்ல வச்சுக்கப்பா, நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணி என்ன அநியாயம் பண்ணிட்டு நீ வாழ்ந்துரு, சர்ச்சுக்கு வரும்போது கை கழுவிட்டு வந்துட்டு நான் சொல்றேன். ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நமக்கு முடியலன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு நம்ம வந்து கிருபை அது இதெல்லாம் பேசிட்டு வந்து ஆண்டவருடைய தயவை வந்து வேடிக்கை ஆக்கிடக்கூடாது. மக்கள் அப்ப அவர்லாம் அப்படி பண்றாரு. அப்ப எப்படி God is using? Who said God is using him? உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு 4 லைன் போட்டு AI ல அப்லோட் பண்ணீங்கன்னா it gives you a beautiful song. அதுக்காக God is using AI சொல்ல முடியுமா? அத நன்மையாவும் யூஸ் பண்ணலாம், தீமையாவும் யூஸ் பண்ணலாம். அதனால please don't fool yourself. ஒருத்தர் அழகா பாடுறாங்க அப்படின்ன உடனே தேவன் அவங்களை பயன்படுத்துறாரு, அவசியமே கிடையாது. AI is doing a great job. So please don't fool yourself. பரிசுத்தம் இல்லையா தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோட தான் கர்த்தரை தொழுகிறோம். நம்மளுக்கு இதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு. பிகாஸ் நமக்கு நேம், ஃபேம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமா போனதுனால தேவனுக்கு என்ற ஒரு வைராக்கியமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க நம்மளுக்கு முடியல.